சமூக கல்வி பாடம், ஜியோகிராஃபி, புவியியல் படித்த பிள்ளைகளுக்கு விளங்கும். என்ன விளங்கும்? இந்த நெட்டாங்கு அகலாங்கு கோடு, இந்த பூமி அப்படியே 24 மணித்தியாலம் அப்படியே பிரித்து வச்சிருக்கு. ஒரு மணித்தியாலம் கிட்டத்தட்ட நேர வித்தியாசம் இருக்கும் என்றால் எத்தனை 1000 கிலோமீட்டர். அந்த நேர வித்தியாசத்தில் இந்த கிழக்கு பகுதியில் உள்ளவன் சொல்றான், எனக்கு பிரதன் படலைங்க. அவன் மகரிபா அடைஞ்சிட்டான். இப்போ கிழக்கு பகுதியில் எக்ஸ் என்கிற ஊர் இருக்கின்ற வெப்பம், சவுதி அரேபியா கிழக்கு பகுதி. மகரிபா அடைஞ்சிட்டான், பிரதன் படலை. அப்படியே ஒரு மணித்தியாலத்தால் மேற்கு பக்கத்தில் இருக்க மகரிபா அடைகிறான். அந்த நேரம் மேற்கு பகுதியில் அந்த புற என்ன செய்து தென்படுது. இவங்க மகரிபுக்கு புற தென்படலை வைத்தாங்க. உடனே அந்த செய்தி எங்கே வருது? பிறைக்குழுவுக்கு வருகிறது. பிறைக்குழு என்ன செய்து? பிறை தென்பட்டு விட்டதா? நம்பகமான சாக்கிகள். ஓகே, உடனே அறிவிப்பு செய்கிறார்கள், இந்த ஊரில் பிறை தென்பட்டது, எல்லோரும் நோன்பு பிடியுங்கள். இப்படித்தானே நடந்துக்கிறீங்க. இதே சவுதி இந்த டெலிபோன் வசதி எல்லாம் பாரத்துக்கு முந்தி ஒரு மணித்தியாலத்துக்கு போகிற காண்றவண்ட புறையை வச்சு அறிவிப்பாங்களா? நம்ம இலங்கைக்குள்ளேயே அறிவிக்கலை, அவங்க கண்டு பிடிச்சார்கள். எனவே பல ஊர்களாக, பல பிரதேசங்களாக, பல சின்ன சின்ன ஆட்சிகளாக பிரிந்து தான் புறையை கண்டு பிடிச்சிருந்தவர்களை ஒத்துமைப்படுத்தியது எது? தொலை தொடர்பு வசதி. அன்று 29 முடித்த மக்களுக்கு பிறையை தேடினார்கள், தென்படவில்லை, எங்கேயும் கண்ட செய்தியும் வரவில்லை. இன்று 29 முடித்தார்கள், பிறையை காணவில்லை, ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பின்னால் கண்ட செய்தி வருகிறது. யாருக்கு வருகிறது? 29 முடித்தவர்களுக்கு. உடனே அன்பிற்குரிய சகோதரனே, எனவே பல ஊர்களாக இந்த பிரிந்திருந்த சமுதாயம் இந்த செய்தி பரிமாற்றங்களுக்கான வசதி வந்ததால் அப்படியே விரிவாகி விட்டார்கள். தூரமான ஊர்கள் எல்லாம், மணித்தியால கணக்கில் நேர வித்தியாசம் உள்ள ஊர்கள் எல்லாம் உண்டாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் இந்த நாடு ரீதியாக இந்த நாடு என்று பிரிக்கவில்லை. குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, மதுஹப் ரீதியாகவும் இல்லை. சரி, ஒரு புறம் இலங்கையை எடுப்போம். ஒரு வாதத்திற்கு இந்த இலங்கை தற்செயலா தமிழ்நாடு என்று கொடுக்கப்பட்டிருந்தால், அல்லாஹ் பத்தி போட்டான், அப்படி இருக்கட்டும், தமிழீழம் என்று கொடுக்கப்பட்டுட்டு எத்தனை நாடு அறிக்கும்? 2 நாடு. நாம என்ன செய்யறோம்? கொழும்புல பிரதன் பட்டது, கோல்பிசிலிருந்து பார்த்தால் என்ற செய்தியை வச்சு இப்போ எடுத்துக்கிறோம். தமிழ்நாடு கொடுத்தால் தலைநகரம் என்ன? ஒன்று ஜஃப்னா கண்டிருப்பான், தமிழீழம் என்று வச்சா ஜஃப்னாகும்பான், இல்லாட்டி மட்டக்களப்பும்பான், இல்லை ரிங்கோம்பான். சரி, நாம் அப்போ என்ன நாடு வரும்? கிழக்கிழக்கிறார்கள் தமிழீழம். பாஸ்போர்ட் எந்த நாடு? தமிழீழம். விசாவோட அங்கே போகணும்.